எனக்கு கடவுள் ஒண்ணு கூட எனக்கு கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்றதான அற்ப விசுவாசியே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிற ஒவ்வொரு மனிதர்களே, உங்களுக்கு என்ன கொடுக்கல? நம் கர்த்தர் வானத்தையே கொடுத்திருக்கிறாரு. வானத்தை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்க சூரியனை கொடுத்திருக்கிறாரு. நல்ல மழை பொழிய மேகங்களை கொடுத்திருக்கிறாரு. தாகம் எடுக்கும் பொழுது நம்மளுடைய தாகத்தை தணிக்க நீரை கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, அருமையான விவசாயத்தை செய்ய நமக்கு நல்ல ஒரு பூமியையும், பூமியில நல்ல ஒரு மண் வகைகளையும் கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு என்ன கொடுக்கல? என்ன கொடுத்ததை உங்களால அனுபவிக்க தெரியல. தேவன் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் அனுபவிக்க தெரியல. அனுபவிக்க தெரியாததுக்கெல்லாம் அவர் பொறுப்பாக மாட்டாரு. தேவன் நமக்கு பூமியையும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உண்டு பண்ணி நம்மளை அனுபவிக்கிறதுக்காக தாங்க நம்மளை இந்த பூமியில அனுப்பி வச்சாரு. நீங்க இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்காக படைக்கப்பட்ட இடம் தாங்க இது. ஆனால் நமக்கு அதை ஆண்டு கொள்ள தெரியல. எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படிதான் சொல்றோமே தவிர இருக்கிறத வச்சு நம்மளால சமாளிக்க தெரியல. பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே, இந்த இருக்கிறத வச்சு சமாளிக்க தெரியாத காரியமே பழைய மனுஷனுடையதுதான். இந்த பழைய மனுஷ வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கும். நாளை தினத்தை கவலைப்படுறது, ஐயோ எனக்கு அது இல்லை. என்ன ஆண்டவர் வீடு கட்டியா கொடுப்பாரு? வீடு கட்ட மண்ணு தாங்க கொடுப்பாரு. ஆண்டவர் வீடு கட்ட மண்ணு தான் கொடுப்பாரு. நம்ம தான் வீடை கட்டிக்கிறோம். தேவன் நம்மளை உழைக்கிறதுக்கு பலனை தான் கொடுப்பாரு. காசு பணத்தை எல்லாம் கொட்ட மாட்டாரு. நம்ம தான் உழைச்சுக்கிறோம். சரியா? தேவன் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல ஆகாரங்களையும் கையையும் கொடுப்பாரு. அதுக்காக எல்லாத்தையும் ஊட்டி விட மாட்டார் இல்லையா? ஆகவே பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே, எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்து வச்சிருக்கார் அப்படிங்கிற முழுமையான விசுவாசத்தோட செயல்படுங்க. காரியம் நிறைவேறும். நீங்க செயல்பாட்டுல பலகீனமா இருக்கிறீங்க, படுத்து கடந்துட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய ஆத்துமாவில அப்படியே தூங்கிட்டு இருக்கிறீங்க. எந்திரிச்சு வாங்க, எந்திரிச்சு வாங்க, எந்திரிச்சு வாங்க. உங்களுக்காக வானத்திலிருந்து சூரியன் நமக்காக ஒளிய கொடுக்குது. பூமி நமக்காக நல்ல பயிர் வகைகளா இருக்கட்டும், மர வகைகளா இருக்கட்டும், நமக்கு எல்லாமே, தாகத்துல தண்ணியா இருந்தாலும் எல்லாமே நமக்கு கிடைக்குது. எடுத்து வந்து அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே, இதான் புதிய மனுஷனுடைய தன்மை. எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, மற்றவர்களோடு சந்தோஷமாய் அப்படி வாழக்கூடிய புதிய மனுஷனுடைய சாயலை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்த தோழமை ஜீவித உறவுகளே.